நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாரா? அவருடைய அரசியல் பாதைக்காக போடப்பட்ட வரிகளை நாம் தமிழர் கட்சியினர் பயன்படுத்துறாங்களா? த கோட் படத்துடைய சிங்கிள் ப்ரமோக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த விவாதம் கிளம்பி இருக்கு பார்க்கலாமா? நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இந்த விஷயத்தை ஏன் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, மக்களாகிய நம்மளுடைய ஜனநாயக கடமையை மறந்துடக்கூடாது. 1% இல்லை, ஒரே ஒரு வாக்கால கூட அந்த தேர்தல் வெற்றி மாற்றம் நடந்திருக்கிறது. அதனால நம்ம முதல்ல ஓட்டு போடுவோம், சரியான வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, விஷயத்துக்குள்ள போயிடலாம். த கோட் படத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் இந்த விவாதம் கிளம்புச்சு அப்படின்னா, இந்த கோட் படத்துடைய சிங்கிள் ப்ரமோ வெளியாச்சு 2 தினங்களுக்கு முன்பாக. இந்த ப்ரமோ வெளியானதுமே நடிகர் விஜயுடைய ரசிகர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகளும் சரி ரொம்பவே குஷியானாங்க. ஏன் அப்படின்னா, நடிகர் விஜய் ஒரு நல்ல டாப் ஹீரோவாக இருக்காரு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோவாக இருக்காரு. அவருடைய எந்த வீடியோ, ஆடியோ இல்லை படம் தொடர்பான எந்த அப்டேட் வந்தாலும் உடனே மில்லியனில் போகிறது சகஜமான ஒன்று தான். ஆனால் அவர் ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடைசியாக நடிக்க போகிற படம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறதுனால இந்த படத்துக்கு மிக பெரும் வரவேற்பு, எதிர்பார்ப்பு இருக்குது தமிழக மக்களிடையும் சரி, அவருடைய ரசிகர்களிடையும் சரி. அந்த வகையில் இந்த சிங்கிள் ப்ரமோவில் அவர் கொஞ்சம் அரசியல் பேசியிருக்காங்க. பாடல் வரிகளில் அரசியல் இருக்கிறது தான் இதுக்கு முதல் காரணமாக பார்க்கப்படுது. இந்த அரசியலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, கேம்பெயினை தான் தொடங்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு அந்த பாடல் வரிகள் இருக்குது. இதனால் இதுக்கும் நாம் தமிழருக்கும் என்ன சம்மந்தம்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? இந்த மைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பாடல் வரியில் இருக்கு இல்லையா? அதனால் நாம் தமிழர் தரப்புலேருந்து சில விஷயங்கள் பேசப்படுது. அது என்னன்னு பிறகு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சி அறிவிப்பு பிப்ரவரி 2ஆம் தேதி வெளியானதோட அறிவிப்பும் ஒரு 2-3 பக்க அறிவிப்பும் வெளியானது. அதில் ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் அரசியல் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. காமராஜர், அண்ணா, பெரியார் போன்ற பெரிய தலைவர்களை நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று, இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப மிக நெருக்கத்தில் இருக்கிறதுனால இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடலை. நம்மளுடைய இலக்கு 2026 தான். 2026 தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும். அது வரைக்கும் நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே மக்கள் ரொம்ப பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் அப்படி சொல்லியிருக்கும் போது அவருடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வெளிவரல. பட் உறுதிமொழி, நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான உறுதிமொழியை வெளியிட்டிருந்தார். இன்னொரு விஷயம் புதுமையாக என்ன கையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் மூலியமாகவும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை தானே இணைந்தும் காட்டியிருந்தார். அது எவ்வளவு உறுப்பினர்களை கடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆரம்பித்த 2 தினங்களிலேயே 20 லட்சம் உறுப்பினர்களை கடந்தது. அதற்கு பிறகு இப்போ இந்த பாடல் வரிகளில் மைக் வந்திருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியினர் விஜய் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஏன்னா எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய கோட்பாடுகளும் அவருடைய கோட்பாடுகளும் ஒன்றாக இருக்கிறதுனால அவர் இந்த ஆதரவை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சில வீடியோக்கள் நாம் தமிழர் நிர்வாகிகளிடமிருந்தே வந்திருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னொன்று மைக். சரிங்க, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த நேரத்தில், அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நேரம், மிக தீவிரமாக பரப்புரை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பாடல் வரிகள் வெளியாகுது. அதிலும் மைக் இருக்குது. ஏன் இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் அவர் 2 திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டது போதும், 2 மாபெரும் கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும், நாம் தமிழருக்கு மாற்றத்தை கையில் எடுங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் நடிகர் விஜய் அவர்கள் தெரிந்தே இந்த மைக் விஷயம் கண்டிப்பாக சலசலப்பை கிளப்புன்னு தெரிஞ்சே தான் வச்சுருக்காரு. நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், சீமான் அவர்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் விஜய் அவர்கள் கையில் வச்சுருக்காரு இதை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் தரப்புலேருந்து உறுதியாக பேசப்படுது. அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படக்கூடிய வரிகளோ இல்லை வீடியோக்களோ ஆடியோக்களோ இல்லை எந்த ஒரு விஷயம் நமக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுக்கும் அப்படின்னா அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துறது சகஜம் தானே.
அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் எழுதின பாடலில் எங்களுடைய மைக் சின்னம் இருக்கிறதுனால நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம், நாங்கள் அதை ரசிக்கிறோம், நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம், இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற ஒரு தரப்பும் வருது. சரி, இந்த பாடல் வரிகளை எழுதினது பாடல் ஆசிரியர் மதன் கார்கி. அவர் இந்த பாடலை என்னைக்கு எழுதினாரு, எப்போ எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. அவராக வெளியில் வந்து சொல்கிற வரைக்கும் தெரியாது. நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் இது அப்படிங்கிறதுனால அவருடைய அரசியல் பாதைக்கான ஒரு பாடலாக கூட இதை வந்து அவங்க எழுதியிருக்கலாம். அல்லது நாம் தமிழர் நிர்வாகிகள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதை வந்து பாடலாசிரியர் சொல்கிற வரைக்கும், இல்லை நடிகர் விஜய் அவர்களே வெளியில் வந்து சொல்கிற வரைக்கும் நமக்கு ஊர்ஜிதமாக தெரிய போகிறதில்ல. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷன் பரபரப்பில் இருக்கும்போது இந்த பாடல் வெளியாகுது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காமலாம் வெளியிட்டிருப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. என்னவா இருந்தாலும் சரிங்க, நாம் தமிழர்லேருந்து ஒரு சின்னத்தை பிடுங்கினாங்க, அப்புறம் அவங்க கேட்ட சின்னத்தை தரலை, மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. என்னவா இருந்தாலும் சின்னம் பறிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த புதிய சின்னத்தை கூட கூடிய விரைவில் அவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றுறதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. நாம் தமிழரில் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம் அவங்களுக்குன்றது நமக்கு இந்த மூலியமாகவே தெரியுது. சரி, இந்த தேர்தலில் வழக்கம் போல் அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த வகையில் இந்த தேர்தலையும் உயருதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நாம் தமிழருக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க. அந்த நெருக்கடிகளெல்லாம் தாண்டி அவங்க இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் உயருதா இல்லையா, நாம் தமிழருக்கு எந்த மாதிரியான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி.